ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா உனக்காக அனுப்புன இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுட்டதானே. இனிமே உன் வாழ்க்கையில ஆறாறாக பல மடங்கான சந்தோஷமும் முன்னேற்றமும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிற, யார் என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுக்கிற, பொறுமையா பொறுத்து போறங்கிறதால நீ எதுக்கும் வருத்தப்பட மாட்ட, வேதனைப்பட மாட்டேன்னு இந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீ எல்லா கஷ்டங்களையும் மன காயங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டு உனக்குள்ளேயே நீ வருத்தப்பட்டுக்கிற. வெளியே யாருக்கிட்டையும் உன் கஷ்டத்தை சொல்ல மாட்டேன்னு இந்த வராகியம்மா எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த கலிகால உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிய பிரச்சனையா பெருசா பூதாகரமா நினைச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீ எவ்வளவோ கஷ்டங்களை மனசுல போட்டுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல எப்போதும் ரொம்ப இயல்பா சிரிச்ச முகமா சாதாரணமாக இந்த பூமியில உழவிக்கிட்டு இருக்கதானே. யார் மீதும் நீ வெறுப்ப காட்டி இங்க எதுவும் மாற போறதில்ல அப்படின்றத உண்மையாகவே உள்ளார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு யாராவது உனக்கு எதிராகவே ஏதாவது செஞ்சாலும் கூட நீ அமைதியாக கடந்து போகிறாய் பார்த்தியா. அந்த உன்னுடைய அமைதியான நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா பொறுமையா கடந்து போற உன் வாழ்க்கையில இனிமேல் நடக்க வேண்டியது அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில எதையாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா அது உன் வாழ்க்கையில பெரிய முடிவா இருக்கட்டும், அல்லது சின்ன சின்ன விஷயமா, அல்லது உனக்கு உடுத்தக்கூடிய துணியோ அல்லது ஒரு நகையோ ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருளோ எதுவா இருந்தாலும் தேர்ந்தெடுக்கும் போது இது சரியில்லாட்டி என்ன பண்றது, இது சரியா வருமோ வராதோன்ற குழப்பம் எதுவுமே உனக்குள்ள இருக்கக்கூடாது. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நீ தேர்ந்தெடுக்கிறது தான் உனக்கு சரியா இருக்குன்ற அந்த ஆணித்தரமான உறுதியையும் நம்பிக்கையும் நீ உனக்குள்ள வச்சுக்கோயும் செல்லமே. நீ தேர்ந்தெடுக்கிறத உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் காலத்தோட பொருந்திக்கிட்டு காலத்தோட ஒத்து போய் உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. காலத்தோட பொருந்தி வாழாத மனிதர்களை எல்லாம் காலம் கண்டிப்பா புறக்கணிச்சிடும். இந்த உலகத்துல சில பேர் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தின் மாற்றங்களை புரிஞ்சுக்காம இன்னும் அந்த காலத்து ஆள் மாறியே செய்யறதையே செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்லதா இருந்தா பரவாயில்ல, அவங்க செய்யறது கெட்டதாகவும் கெடுதலாகவும் இருக்கும்போது இந்த வராகி அம்மா என்னால அதை எப்படி ஏத்துக்க முடியும்? செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக இருந்தா தாமதிக்காம உடனே செய்வது சிறப்பு. ஆனா செய்வது தப்பு, அது சரியா வராதுன்னு தெரிஞ்சும் கூட நான் இப்படிதான் செய்வேன்னு அடம் பிடிச்சா அது எப்படி சரியாக இருக்கும்? நான் சொல்றத கேளு. உன் மனசுக்கு சரின்னு பட்ட விஷயங்கள் நிஜமாகவே நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒழுக்கமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ அதை பத்தி ரெண்டாவது யோசிக்கவே வேணாம், நல்லா செஞ்சிடு. ஆனா உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சரியான்ற குழப்பம் வருதுனாலே அந்த விஷயத்துல ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா சரியான விஷயங்கள் எப்போதும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காது. ஒரு விஷயம் நாம செய்யறது சரியா தப்பான்ற அந்த குழப்பம் உனக்குள்ள வருதுன்னா அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். தவறான விஷயங்களை சரி செய்ய பழகு. உன்னுடைய பாதைகள் நேர்மையாக இருக்கும்போது குறுக்கு வழி உனக்கு தேவைப்படாது. நேர்மையா உண்மையா சரியான பாதையில நீ பாட்டுக்க தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இரு. அமைதியான அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற உனக்காக இந்த வராகி அம்மா நானே அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறேன். சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது கஷ்டங்களும் கவலைகளும் வரும்போது எல்லாம் கடந்து போயிடும்னு சுலபமாக சொல்லிடலாம். ஆனா அந்த கஷ்டமான நொடிகளை கடந்து வருவது அவ்வளவு சுலபம் அல்லன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உனக்கு சொல்றேன் கேளு. சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக உன்னால ஏத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள முடியாததாக உன் வாழ்க்கையில நடக்கும்போது நீதான் அதை தைரியமாக கடந்து வரணும். ஏன்னா மற்றவங்க யார்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா. எத்தனையோ பேர் காயப்படுத்தின உன் மனசு
எவ்வளவு அழகானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருடைய மனசையும் காயப்படுத்தாத உன் அழகான மனசை யார் காயப்படுத்தினாலும் இந்த வராகி அம்மா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னா நினைக்கிற? உன் சிரிப்பு அழகானது, உன் நல்ல மனசு அழகானது. அந்த அழகான சிரிப்புக்கும் நல்ல மனசுக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உனக்கு நல்ல பலனை கொடுத்தே தீருவேன். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் எதையுமே அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண்டானே. வாழ்க்கைனா நல்லது கெட்டதுன்னு 4 விஷயம் நடக்கணும். அதன் மூலமா உனக்கு அனுபவங்கள் கிடைக்கணும். அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை சிறப்பா வாழ முடியும். அதே போல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு பணத்தை சேர்த்து வச்சாலும் சந்தோஷத்தை அனுமதிக்காம நிம்மதியவே செலவிடாம எப்படி நீ அதை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நல்லது கெட்டது என்ற அனுபவங்களை படிப்பிச்சு கொள்ளணும். எல்லா விஷயங்களையும் படிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். கஷ்டமே இல்லாதவங்க தானே கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். நீ கஷ்டத்திலேயே பிறந்து கஷ்டத்திலேயே வாழும்போது எதை பார்த்து உனக்கு பயம் வேண்டாம். எல்லா கஷ்டங்களையும் உன் மன கவலைகளையும் போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. எல்லார்கிட்டையும் முன்னெல்லாம் நீ எந்த யோசனையும் இல்லாம எந்த பயமும் இல்லாம ரொம்ப அன்பா பழகிட்டு இருந்த. ஆனா இப்போது இந்த உலகத்தின பத்தின உண்மை உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே? எல்லாரும் சுயநலவாதிகள். யாரு எப்போ எப்படி ஏமாத்துவாங்கன்னு தெரியாத இந்த சுயநல பூமியில இனிமே அளவாதான் பழகணும்ன்றத சில அனுபவங்கள் உனக்கு கத்து கொடுத்துருச்சு தானே? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் அளவோடு பழக தயாராகு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் போய் பேசிக்கிட்டே இருக்காம மௌனமாக இருந்தாலே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். நீ மகிழ்ச்சியா சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கும்போது பல பிரச்சனைகள் உன்னை விட்டே காணாம போயிடும் என் செல்லமே. காலம் எப்போதும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு துன்பத்துக்கு பிறகு கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான இன்பமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்தே தீரும். உனக்கான துன்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கடிக்கக்கூடிய மிருகங்களாகிய நாய் நரி பூனையோட கூட நீ வாழ்ந்துட முடியும். ஆனா பொய்யா நடிச்சு போலியா பழகக்கூடிய மனிதர்களோட நீ சேர்ந்து வாழ முடியாது. உன்னை சுத்தி யாராவது அப்படி பொய்யானவர்களா போலியானவர்களா இருக்காங்கன்னு தெரியும் போது சற்றும் யோசிக்காம நீ ஒதுங்கி நின்னடி என் செல்லமே. என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராகவே கருத்து சொல்லி வாதாடுபவர்களிடம் நீ பேசுவதை விட அமைதியாக இருக்க கத்துக்கோ. வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நான் என்னதான் அறிவுரை சொன்னாலும் கூட சில பேர் அவங்களா கஷ்டப்பட்டு கீழே விழுந்து எழுந்திருக்கிற வரைக்கும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அவர்களோட வரிசையில நீயும் சேர்ந்துடாத. வாழ்க்கையில நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற பாடங்களையும் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. பிடிவாதக்காரராக தான் சொல்றதுதான் சரி செய்யறதே சரின்றவங்க கிட்ட நீ தேவையில்லாம வாதாட வேண்டாம். முடிவெடுத்துட்டு நான் இதைதான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறவங்க கிட்ட நீ விவாதிக்கவும் வேண்டாம். நீ சொல்றத நான் புரிஞ்சுக்க மாட்டேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கவங்க கிட்ட நீ பேசுறதையே குறைச்சிக்கோ என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் உனக்கு எப்போதும் நீ மட்டும்தான் துணைன்றத மறந்துட வேணாம். உனக்கு நீயே என்றும் நீங்காத துணையாக உன் வாழ்க்கைக்கான நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயங்களையும் சமாளிக்க தயாராகு. எந்த தடுமாற்றமும் தடமாறியும் நீ போகாம உனக்கு வழிகாட்ட இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு அதிகமாக அலைப்பாயும் போதும் ஆடும் போதும் இந்த உலகம் உனக்கு எதிராக தோன்றும். ஆனா மனசு உன்கிட்ட அடகி போச்சுன்னா இந்த உலகமே உனக்கானதாக தோண ஆரம்பிச்சிடும். மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில நீ நினைக்கிறது போல எல்லா விஷயங்களையும் நடத்திக்கலாம் என் செல்லமே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் வாழ்க்கையில ஒரு சில உண்மைகள் உனக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளு. பகல் பிரிந்து இரவு நேரம் வரும்போது வாழ்க்கையில இருளும் இருக்குன்ற உண்மையை உனக்கு உணர்த்துகிறது தானே? அதே போல உன் வாழ்க்கையில இருக்க சந்தோஷம் முடிஞ்சு துக்கம் வரும்போது துன்பத்திலும் உன்னால வாழ முடியுன்றதை உனக்கு உணர்த்துகிறது தானே? உன்னுடைய நெருங்கிய உறவுகள் உன்னை பிரிஞ்சிட்டு போய் உன்னை விட்டு வேறு யாரு கூடயோ சேர்ந்து உனக்கு எதிராக பேசும் போதும் வேலை செய்யும் போதும் உனக்காக யாரும் வாழ மாட்டாங்க.
உனக்காக நீயே தான் நிக்கணும், உனக்காக நீதான் உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதையும் இந்த உண்மை உணர்த்துகிறது. பாத்தியா? இப்படிதான் யார் உன்னை விட்டு போனாலும், எது உன்னை விட்டு போனாலும் உன் வாழ்க்கை நீ தனியா தனித்துவத்தோட சிறப்பா வாழ முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நடந்து முடிஞ்சு போனதை எல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துடணுமே தவிர நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு வருத்தப்படக்கூடாது. இனி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு நடக்க போவதை சந்தோஷமா எதிர்கொண்டு வாழ தயாராகு. ஒரு மனிதன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றதுக்கு நிறைய பணம் தேவையில்லை. ஆனா அடுத்தவங்களை போல ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். நீ எப்போதும் ஆடம்பர வாழ்க்கை வாழ நினைக்காதே. எளிமையாக இருப்பதை வச்சு மன நிறைவாக வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழணும் என் செல்லமே. ஒவ்வொரு மனுஷனும் ஆரம்பத்துல தான் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்காகவும் தனக்கு சாப்பாட்டுக்காகவும் அந்த சாப்பாட்டுக்குரிய பொருளை சம்பாதிக்கணும் எனதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போதெல்லாம் வேலைக்கு போறவங்க காலையில எவ்வளவு சாப்பிடணுங்கிறத கடிகார முட்கள் தான் தீர்மானிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாப்பிட்றதுக்காகவும் வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் தான் வேலைக்கு போறோன்றதையும் மறந்துட்டு சில பேரு வேலைக்கு போறதுக்காகவே வாழ்றவங்களா மாறிட்டாங்க. நல்லது கெட்டது விசேஷம் அது இதுன்னு எங்கேயும் போகாம யாரையும் பார்க்காம வேலை வேலைன்னே தினமும் ஓடிக்கிட்டு இருக்க மனிதர்களை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீயாவது கொஞ்சம் கவனமா இரு. வாழ்க்கை ரசிக்கவும் வாழவும் மறக்காதே என் செல்லமே. எதுவும் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்சியோ, எதுவும் வாழ்க்கையில தடைப்பட்டுக்கிட்டும் தள்ளி போய்கிட்டும் தாமதமாயிட்டும் இருக்கோ, அதை இந்த வராகியம்மா நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தர்றேன். காலம் கடந்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறேன். பணத்தின் காரணமாக உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளை ஒதுக்கி வச்சுட்டு பாசத்தின் காரணமாக உன்னை நோக்கி வரும் மனிதர்களை உன் வாழ்க்கையில கூட சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. எந்த வருத்தமும் கவலையும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தேவையில்லாம யாருக்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாதவர்களிடமும் தகுதியும் தராதரமும் இல்லாதவர்களிடமும் நீ யாருங்கிறதை நிரூபிக்காமல் இருப்பதுதானே சிறந்த புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம் இருக்கும். நீ எப்போதும் உன் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்து. நீ அடைய வேண்டிய இலக்கு மிக பெருசு, உன்னுடைய நோக்கம் மிக பெருசு. உன் நோக்கத்தில் கவனமாக இருந்து உன் இலக்கை அடைவதற்காக நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா நீ வெற்றிக்கு உரிய ஆளாக உயர்ந்து நிற்பாய். உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தனிச்சு நின்னாலும் துணிஞ்சு நிக்க தயாராகு. நான் உன் வாழ்க்கையில இருந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே.